வணக்கம் மக்களே. போன வருடம் ஒரு மூவி ஷூட்டிங் பார்க்க போனப்போ நான் பார்த்து வியந்த ஒரு ஐயனார் கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்லப் போறேன். சென்னையின் நகர நெரிசல்களுக்கிடையில் புகுந்து 100 அடி சாலையை கிராஸ் செய்து ஈக்காட்டுதாங்கலை தாண்டினால் கொஞ்ச தூரத்தில் வருகிறது பர்மா காலனி. காலனியின் சில தெருக்களை கடந்து சென்றால் கடைசியில் கூவத்தின் கரையில் அக்மார் கிராமத் தோற்றத்தில் காட்சியளிக்கிறது முனீஸ்வரர் அங்காளம்மன் ஆலயம். சென்னைக்கு நடுவில் இப்படியொரு கோயிலா என முதல் முறையாக அங்கு செல்பவர்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் சினிமாக்காரர்கள் பல வருடங்களுக்கு முன்பே இந்த கோயிலை கண்டுபிடித்து விட்டார்கள். வெட்டவெளியில் கம்பீரமாக முனீஸ்வரன் வீற்றிருக்க அவருக்கு எதிரே பிரம்மாண்டமான குதிரை சிலையும் உள்ளது. 1960 கடைசியில் பர்மாவில் இருந்து குடிபெயர்ந்து கும்மிடிப்பூண்டியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பரங்கிமலையில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்வதற்காக அரசு குடிபெயர்த்தது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட குடிசை தீ விபத்து காரணமாக குடிபெயர்ந்த மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். அப்பொழுது அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூவம் நதிக்கரையில் பாதிக்கப்பட்ட 90 குடும்பங்களுக்காக வீடு கட்டிக்கொள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார். பொதுவாக பர்மாவில் வாழும் மக்களுக்கு குலதெய்வமாக அங்காளம்மனும் முனீஸ்வரரும் இருப்பதால் இந்த இடத்தில் குடிபெயர்ந்த பர்மா மக்களால் உருவாக்கப்பட்டது இந்த முனீஸ்வரர் அங்காளம்மன் ஆலயம். இந்த கோவிலில் பிரதான கருவறையில் விநாயகர் மற்றும் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி மற்றும் காளி தேவி ஆகிய கடவுளர் உள்ளனர். சுவரின் பின்புறத்தில் அருகருகே ஒரு வரிசையில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் உள்ளனர். வெளிப்புற பிரகாரத்தில் மதுரை வீரனின் சந்நிதி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் மற்றும் நாகர்கள் உள்ளனர். அன்னபூரணி மற்றும் சரஸ்வதியின் படங்கள் ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி சந்நிதியின் நுழைவாயிலில் உள்ளன. பெரிய முனியின் முன் ஒரு சிறிய முனி உள்ளார். முனி வலது கையில் ஒரு அரிவாள் சுமார் 40 அடி உயரத்தில் உள்ளது. இது சுமார் 10 அடி உயரத்தில் இருக்கும். வேண்டியவரங்களை அள்ளிக் கொடுக்க இங்கே முனியும் அங்காளம்மனும் வீற்றிருப்பதால் மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இன்று 50 வருடங்கள் கடந்து நிற்கும் இந்த அழகிய கோயிலை பற்றிய வரலாற்றை தெரிந்து கொண்டது போல வரும் நாட்களில் சுவாரஸ்யமான தகவல்களை கொண்ட வீடியோக்களை காண டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.